இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா Paytmல இருந்து ஃப்ரீயாவே கோல்ட் காயின் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு நியூ ஃபியூச்சரை இப்போ வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த கோல்ட் காயின் ஃபியூச்சரை பத்தி ஃபுல் டீடைலா தான் ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த ஃபியூச்சரை பத்தின டீடைலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து நமக்கு வொர்த்தபுளா இல்லையா அப்படிங்கறது இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கே வந்து தெரியும். சோ இப்போ அத பத்தின டீடைலை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட Paytm அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இந்த ஒரு கோல்டு காயின் நம்ம ஏர்ன் பண்றதுக்கான இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து வொர்த்தபுளா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்ல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க பெருசாலாம் ஒன்றும் ஏர்ன் பண்ணிட முடியாது. அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இது வரைக்கும் 105 காயின் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். 105 கோல்டு காயின் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த 105 கோல்டு காயினை ரீடீம் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ரியல் கோல்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ₹1.05 இவ்வளவுதான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கோல்டு காயினை எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பில் பேமெண்ட் மூலமா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா அதாவது Paytm மூலமா எல்லா விதமான பில் பேமெண்ட்டும் நம்ம பே பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ப்ரீபெய்ட் ரீசார்ஜ், போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், அதே மாதிரி வந்து ஒரு பர்சன்ட் இருந்து இன்னொரு பர்சனுக்கு மொபைல் நம்பர் மூலமா நம்ம வந்து பணம் வந்து சென்ட் பண்றோம்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு காயின் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பில் பேமெண்ட்டுக்கும் நமக்கு இது மாதிரி கோல்டு காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். எவ்வளவு கோல்டு காயின் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் இது மூலமா ஸ்பெண்ட் பண்றீங்களோ சோ அந்த அமௌண்ட்ல 1% வந்து கோல்டு காயின் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா இதை வந்து செக் பண்றதுக்காக நான் வந்து ஒரு ₹500 என்னோட அக்கௌண்ட்ல இருந்து வேற ஒரு பர்சனுக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச கோல்டு காயின் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 கோல்டு காயின் வந்து கிடைச்சிருக்கு. எவ்வளவு அனுப்பியிருக்கேன்? ₹500 என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு வெறும் 5 கோல்டு காயின் கிடைச்சிருக்கு. மீதி இருக்கிற 100 கோல்டு காயின் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல்கம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கோல்டு காயின் அவனுங்களே வந்து கொடுத்துருக்கானுங்க. டோட்டலா என்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு காயின் 105 கோல்டு காயின். இந்த 105 கோல்டு காயினை நான் வந்து ரீடீம் பண்ணனா ₹1.05 மட்டும் தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து எந்த விதத்துல ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க? இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பர்சனுக்கு ₹1000 நான் வந்து சென்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளவு கோல்டு காயின் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 கோல்டு காயின் தான் வந்து கிடைக்கும். இந்த 10 கோல்டு காயினை நான் வந்து ரீடீம் பண்ணேன் அப்படின்னா ஒரு பைசா தான் வந்து கிடைக்கும். 0.1 பைசா தான் வந்து கிடைக்கும். இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு 1000 காயினை நீங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1,00,000 நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து வேற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலமா கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம். இப்போ ₹1,00,000 நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால 1000 காயினை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு 1000 காயினை நீங்க வந்து ரீடீம் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரியல் கோல்டு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ₹10 மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ₹100 ரீடீம் பண்ணனா ₹1 கிடைக்குது. அப்போ 1000 காயினை வந்து ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் ₹10 தான் வந்து கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ பிராக்டிக்கலா நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க. ₹1,00,000 நீங்க வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா வெறும் ₹10 மட்டும் தான் உங்களால சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீடீம் ஆப்ஷன்லயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. குறைஞ்சபட்சம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 1500 காயின் நீங்க வந்து ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரீடீம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப 1500 காயின் நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து ₹1,50,000 நீங்க வந்து சென்ட் பண்ணணும். ₹1,50,000 இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க வந்து 1500 காயினை நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். சோ இந்த ஒரு 1500 காயினை நீங்க வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ₹1,50,000 நீங்க வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால 1500 காயின் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு 1500 காயினையும் நீங்க ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ₹15 மட்டும் தான் வந்து கிடைக்கும். சோ அப்படி இருக்கிறப்போ Paytm இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு கோல்டு காயின் ஏர்ன் பண்றதுக்கான ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா யூஸ்லெஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். யாருக்கும் எந்த விதத்திலையும் பெருசா ப்ராஃபிட் வந்து கொடுக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து திங்க் பண்ணுவீங்க நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் யாருக்காவது வந்து ஒரு 1 லேக் ஒரு 5 டைம் அனுப்பி நான் ரிட்டர்ன் வாங்கினா ஸோ அப்போ வந்து என்னால் இதில் நிறைய ஏர்ன் பண்ண முடியல, அது மூலமா நான் வந்துட்டு ரீடீம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் வந்து 15% அனுப்பக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கோல்டு காயின் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே ஒரே பர்சனுக்கு நீங்கள் வந்து ₹1,00,000 மாற்றி அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹோல்டு பண்ணிடுவாங்க. இது
இல்லீகலா டிரான்சாக்ஷன் எதுவும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹோல்டு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அதையும் வந்து பண்ண முடியாது. மொத்தத்தில் இப்போ பேடிஎம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு கோல்டு காயின், ஃப்ரீ கோல்டு காயின் ஏர்ன் பண்றதுக்கான இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக யூஸ்லெஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து பேடிஎம் மூலமாக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மாதம் 5 மாதம் சேரும்போது உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆச்சுது அப்படின்னா இது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 15 ரூபாய் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். மற்றபடி இதில் பெருசாலாம் ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1% கோல்டு காய் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம்ல, அந்த ஒரு காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபி அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தபுள் தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 காயினை ஸ்பெண்ட் பண்ணாதான் 1 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 காயினுக்கு 1 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஓரளவு ஒர்த்தபுள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இங்கே 100 காயினுக்கு 1 ரூபாய் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கும் ஒர்த்தபுளே கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேடிஎம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ஒரு ஃபியூச்சர் டோட்டலாக வேஸ்டட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கோல்டு காயின் ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.